ஓகே. இப்போ வந்து என்ன டெஸ்ட் போட போறோம்னா, RRBPO மீன்ஸ்ல குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட் செக்ஷனல் டெஸ்ட் நம்பர் 2. ஓகே. 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 ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? ஃபுல் ஸ்க்ரீன். ஒரே நிமிஷம் பேனா காணோம். ஓகே. என்ன குடுத்துருக்காங்கன்னா, the given data is related to number of boys and girls studying in UG and PG in 5 different colleges. ஓகே. ABCDன்னு 5 காலேஜ் இருக்கு. நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் UG அஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் பாய்ஸ். அதாவது இந்த பெர்சன்டேஜ் வந்து டோட்டல் பாய்ஸ்ல இருக்க பெர்சன்டேஜ் ஸ்ப்ளிட் அப். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்டடிங் இன் UG. ஓகே. பிஜியில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இது மொத்தமாக சேர்த்து 100%, இது மொத்தமாக சேர்த்து 100%. இது வந்து பிஜியில் ஐ மீன் இந்த ஆவரேஜ் இப்போ 230 பேர் இந்த ஸ்டூடெண்ட்டை படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஓகே. சரி, ஓகே. இது லாஸ்ட்டாக போடுவோம். பட் இந்த கொஸ்டின் போட முடியும். ஓகே. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? 5 persons ABCDE deposited different amounts in SBI and BOB in same day. ஓகே. ஸோ ABCDEன்னு 5 பேர் இருக்காங்க. இது வந்து பார்ட்னர்ஷிப் இல்லை, நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் அந்த மாதிரி. ஸோ இது வந்து SBI, இது BOB. ஓகே. A deposited ₹500 more in BOB. Then amount deposited by SB. ஸோ இங்கே எக்ஸ்னா இங்கே எக்ஸ் ப்ளஸ் 500. கரெக்டாக? ஓகே. ஆவரேஜ் டெபாசிட் ஆஃப் BOB in A and B together is 2500. அப்போ இது ரெண்டும் சேர்த்து 2500னா மொத்தமாக சேர்த்து 5000. கரெக்டாக? ஓகே. 5000னா என்னது? அப்போ இது 5000லேருந்து எக்ஸ் ப்ளஸ் 5000 மைனஸ் பண்ணால் 4500 மைனஸ் 6. நான் சொல்கிறது புரியுதா பாருங்க? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5000 வரும். கரெக்டாக? ஏன்னா பிஓபியில் A and B together சேர்ந்து 2500 ஆவரேஜ், விச் இஸ் ஈக்குவல் டு 50% ஆஃப் டெபாசிட் ஆஃப் C in BOB. இந்த 2500 தான் சொல்கிறாங்க. அப்போது 5000 என்ன பண்ணுறான்? C வந்து BOBயில் டெபாசிட் பண்ணுறான். ஓகேவா? ஓகே. The ratio of amount deposited by D in SBI and BOB is 9:11. அப்போ 9Y:11Y எழுதலாமா? கரெக்டாக தானே? ஓகே. அமௌண்ட் ஆஃப் C which deposited in SBI is double amount of E deposited in SBI. அப்போ இதை விட இது அமௌண்ட். கரெக்டாக? சரி. இது E டெபாசிட் பண்ண SBI விட அமௌண்ட் C டெபாசிட் பண்ண டபுள். அப்போ நான் இங்கே ஏன்னு வச்சா இங்கே 2 வைக்கலாமா? Amount deposited by amount of C which deposited in SBI is double amount of E deposited in SBI. Okay. E deposited 50% more than in BOB than in SBI. SBI விட 50% more. So 1.5 ன்னு வச்சுக்கலாமா? ஓகே. ஆவரேஜ் அமௌண்ட் ஆஃப் டெபாசிட் ஆஃப் D and E together in SBI. D and E together in SBI எது? D and E together in SBI. அப்போ என்ன வரும்? 9Y plus A is equal to 3250 6500. கரெக்டாக? ஓகே. B deposited amount in SBI. B deposited amount in SBI இன்னும் போடல. is 5 times amount deposit in BOB. அப்போ என்ன வரும்? 22,500 minus 5x. கரெக்டாக? இதை விட இது 5 times. ஓகே. டோட்டல் rupees 12,500 was deposited by A and B together in SBI. ஏவும் பியும் சேர்ந்து 12,500. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு? 22,500 minus 4x equal to 12,500. கரெக்டாக? இது இந்த பக்கம் என்ன வரும்? 10,000 வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2500. எக்ஸோட வேல்யூ 2500. அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? ஓகே. இங்கே 2500 வரும், இங்கே 3000 வரும், இங்கே 2000 வரும். கரெக்டாக? ஓகே. இங்கே 2000 வரும். இங்கே என்ன பாயிண்ட் போனோம்னா பி டெபாசிட் அமௌண்ட் இன் SBI இஸ் 5 டைம்ஸ் ஆஃப் டெபாசிட். அப்போ 5 டைம்ஸ்னா இங்கே 10,000. அவ்வளோதான். இதனுடைய 5 டைம்ஸ். ஓகே. வேற எங்கே ரிலேட் ஆகுதா? வேற எங்கேயும் கனெக்ட் ஆகல எக்ஸ் வச்சு. ஓகே. C deposited 20% less amount in SBI than deposit in BOB. இவன் டெபாசிட் பண்ணதை விட இங்கே 20% less amount. அப்போ என்ன வரும்? இங்கே 80% இங்கே 4000 வருமா? அப்போ ஏனோட வேல்யூ 2000. ஏனோட வேல்யூ 2000னா இங்கே 2000, இங்கே 3000. கரெக்டாக? ஓகே. இப்போ ஏனோட வேல்யூ உங்களுக்கு என்ன தெரியும்? 2000 தெரியும். அப்போ இந்த பக்கம் போச்சுன்னா 4500. அப்போ என்னோட வேல்யூ 500. ஓகேவா? இப்போ 500னா இங்கே என்ன வரும்? 4500, இங்கே 5500. அவ்வளோதான். ஓகே. இது வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட். ஸோ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சா? இப்போ வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தானே இருக்கும், 6th கொஸ்டின் தான் இருக்கும். ஓகே. B withdraws the entire amount which he deposited in SBI. B வந்து 10,000 SBIலேருந்து எடுத்துட்டான். வித் 50% ஆஃப் த அமௌண்ட் தட் ஓகே. அதில் 50% வச்சு வாட்ச் வாங்குறான். ஸோ 5000 வாட்சா? ஃபைன் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் த வாட்ச் இஃப் யூ வாண்ட் டு செல் 25%, 27.5% ப்ராஃபிட். 5000 27.5 என்ன வரும்? 1325. கரெக்டாக? அப்போது 6325. 7/5னா 25, 27. ஓகே. 1350 ஒரு 75. ஸோ 1375. ஓகே. SBI provides 4% interest and BOB provides 4.5% interest per annum. Find the difference between the interest amount received by C and D after 1 year. ஓகே. C and D after 1 yearனா இப்போ C வந்து நமக்கு எவ்வளோ பர்சன்ட்? 4%னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கு 4% கண்டுபிடிங்க. இங்கே வந்து 160, இங்கே வந்து 180. கரெக்டாக?
இங்கே வந்து பிஓபியில் வந்து 4.5%. அப்போ என்ன வரும் 225. இங்கே 4.5%னா 4%னா 220. 0.5%னா 27. அப்போது 247. கரெக்டாக? இது ரெண்டு கூட்டினா என்ன? இது ரெண்டுத்தையும் கூட்டினா சிக்கும் டிக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்குறான். அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா 385. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 325 427. கரெக்டாக? இது ஒரு 15, இது ஒரு 27. ஸோ 42. ஓகே. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் total amount invested deposited by A in SBI and B in BOB and E in SBI together. ஓகே. A in SBI எவ்வளோ? 2500. B in BOB எவ்வளோ? 2000. 4500. இது ஒரு 2000. 6500. ஓகே. அதை வச்சு கண்டுபிடிச்சிருங்க இதான் ஆன்சர்னு. ஆனாலும் நம்ம ஆப்ஷன் செக் பண்ணணும். சி இன் பிஓபி எவ்வளோ? 5000. டி இன் எஸ்பிஐ எவ்வளோ? 9000. மொத்தம் 9500. ஸோ 500 அடித்தா 13, 19. ஸோ 13:19 தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஆன் நெக்ஸ்ட் டே, இது வந்து ஒரு டேலையா? ஆன் நெக்ஸ்ட் டே வந்து இ டெபாசிட்டட் 25% மோர் அமௌண்ட் இன் எஸ்பிஐ விச் இயர்லியர் டெபாசிட்டட். எக்ஸ்ட்ரா நெக்ஸ்ட் டேல 25% எக்ஸ்ட்ரா டெபாசிட் பண்ணுறான். அப்போ 2500 நெக்ஸ்ட் டேல. ஓகே. 10% லெஸ் அமௌண்ட் இன் பிஓபி. ஓகே, விச் டெபாசிட் இயர்லியர். அப்போ 2700. ஃபைன் த டோட்டல் அமௌண்ட் டெபாசிட்டட் பை அமௌண்ட் இன் த பேங்க் போத் டேஸ் டுகெதர். அப்போ 4500, இது ஒரு 5500. ஸோ 4500, இது ஒரு 5700. 9, 10200. கரெக்டாக? ஓகே. ஓகே, இது வந்து முடிஞ்சு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. 2 இன்லெட் பைப் சி அண்ட் பி அண்ட் சி 1 அவுட்லெட் பைப் சி. ஸோ ஏபி வந்து பாசிட்டிவ் பைப்பு, சி வந்து நெகட்டிவ் பைப்பு. ஏ அண்ட் சி டுகெதர் கேன் ஃபில் த டேங்க் இன் 22.5 minutes. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஏவும் சியும் சேர்ந்து 45/2 minutes முடிப்பாங்க. கரெக்டாக? ஓகே. ஒயில் பைப்ஸ் பி அண்ட் சி டுகெதர் டேக் 90 minutes. அப்போ எல்சிஎம் எடுத்தால் 90. என்னோட எஃபிஷியன்சி 4, என்னோட எஃபிஷியன்சி 1. The ratio of efficiency of A and B is 2:1. அப்போ ஏனோட எஃபிஷியன்சி 2x வச்சுக்கலாம், பினோட எஃபிஷியன்சி x வச்சுக்கலாமா? இந்த பாயிண்ட் நான் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருப்பேன். சினோட எஃபிஷியன்சி -y. ஏன்னா சி வந்து நெகட்டிவ் பைப். இப்போ இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ நம்ம எடுக்கலாமா? 2x - y டிவைடட் பை x - y is equal to 4 divided by 1. இப்போ இது கல்சியம் எடுத்தால் 2x - y is equal to 4x - 4y. அப்போ என்ன வரும்? 2x = 3y வருமா? therefore x divided by y is equal to 3a divided by 2a. ஆனால் இது நம்ம புது வேரியபிள் கொடுக்கணும்ல. அப்போ இங்கே கொடுத்தா என்ன வரும்? 6a வரும். இங்கே வந்து 2a வரும். இங்கே வந்து 3a வரும். இங்கே 2a வரும். இப்போ நல்லா கவனிங்க, இது ரெண்டுத்தையும் அப்படியே மைனஸ் பண்ணாலே உங்களுக்கு 4 வருதா? அப்போ ஏனோட வேல்யூ 1. அப்போ ஏனோட எஃபிஷியன்சி 6, பினோட எஃபிஷியன்சி 3, சினோட எஃபிஷியன்சி 2. கரெக்டாக? இப்போ பாருங்கள், 6 - 2 4, 3 - 2 1. ஓகே. இஃப் ஏ அண்ட் பி ஒர்க்ஸ் வித் 125% ஆஃப் ரெஸ்பெக்ட். அப்போ ஏ வந்து 125னா வரும், கால்னா 7.5. ஏனோட எஃபிஷியன்சி 7.5 அண்ட் 83.1/3 எஃபிஷியன்சி ஆஃப் பி. பினோட எஃபிஷியன்சி 3. இதில் வந்து 5/6 அப்படின்னா என்ன வரும்? இது கேன்சல் பண்ணால் 2. அப்போ 2.5. அப்போ பினோட எஃபிஷியன்சி 2.5. ஓகே. தென் வாட் டைம் ஏ அண்ட் பி டுகெதர் ஃபில் த டேங்க். அப்போ டோட்டல் ஒர்க் வந்து 90. ஏ + பினோட எஃபிஷியன்சி 10. அப்போ 9 minutes. கரெக்டாக? ஓகே. த லென்த், பிரெத் அண்ட் ஹைட் ஆஃப் கியூபாய்ட். கியூப்னா சேம் சைஸாக இருக்கும், கியூபாய்ட்னா டிஃப்ரெண்ட் சைஸாக இருக்கும். ஸோ லென்த் வந்து 3x, பிரெத் வந்து 2x, ஹைட் வந்து x. ஓகே. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா தெரியும். 2 × LB + BH + HL. HL. அப்போ என்ன வரும்? 2 × LB என்ன வரும்? 6x². BH என்ன வரும்? 2x². HL என்ன வரும்? 3x². மொத்தத்தையும் கூட்டினா என்ன வரும்? 22x² வருமா? இதனோட வேல்யூ தான் 792. கரெக்டாக? ஓகே. 22 3 சார் 66, 132 இருக்கும் 6. ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 6. எக்ஸ்னோட வேல்யூ 6னா 18, 12, 6. கரெக்டாக? ஓகே. ஹைட் ஆஃப் த சிலிண்டர் இஸ் சேம் ஆஸ் லென்த் ஆஃப் கியூபாய்ட். ஹைட் ஆஃப் சிலிண்டர், இப்போ சிலிண்டர் பற்றி தனியாக பேசுகிறாங்க. அதனுடைய ஹைட் வந்து லென்த்துக்கு சேம். ஓகே. வேர் இட்ஸ் ரேடியஸ் இஸ் சேம் ஆஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹைட் அண்ட் பிரெத். பிரெத்துக்கும் ஹைட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? 6. ஓகே. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கேட்குறாங்க. பையனோட வேல்யூ 3 யூஸ் பண்ணும். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்ன? πr²h. பையனோட வேல்யூ என்ன? 3. r² வேல்யூ என்ன? 36. ஹெச்னோட வேல்யூ என்ன? 18. 54 × 36 வருமா? 54 3 சார் 1500, 1620, ஒரு 324. அப்போ 1944 சென்டிமீட்டர் கியூப். ஏன்னா இது வால்யூம் தானே. ஓகே. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் m டிஃபரன்ஸ் ஆஃப் n. mn எது பெருசுன்னு தெரியல. ஸோ எம்முக்கு எனக்கு டிஃபரன்ஸ் எடுத்துங்க. இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் n கேட்டிருக்காங்க. எ ஷிப் ரோஸ் ஃப்ரம் பாயிண்ட் U to W. ஸோ யூலேருந்து டபிள்யூக்கு போகுது. இந்த சேம் டைம் டேக்கன் W to V. ஸோ W to Vக்கு போகிற டைமும் இந்த டைமும் சேம்னு சொல்கிறாங்க. வேர் V இஸ் அ மிட் பாயிண்ட் ஆஃப் U and W. அப்போ V இங்கே தான் இருக்குண்ணா. நல்லா கவனிங்க, இங்கேருந்து இங்கே போகிற டைமோ இங்கேருந்து இங்கே வர டைம் சேம்னா சிம்பிளாக எப்படி யோசிக்கணும்? இங்கே ஸ்ட்ரீம் பற்றி பேசுகிறாங்களா? இது போகிறது டவுன் ஸ்ட்ரீம், ரிட்டன் வரது அப் ஸ்ட்ரீம். அப்போ தானே இந்த லாஜிக் நடக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோட டிஸ்டன்ஸ் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஏன்னா மிட் பாயிண்ட் தானே இது. அப்போது 2x கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீமில் போகிற ஸ்பீடும் x கிலோமீட்டர் அப் ஸ்ட்ரீமில் போகிற ஸ்பீடும் சேம். கரெக்டாக? டைம் ரெண்டும் டைம் தானே. டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இது எக்ஸுக்கு கேன்சல். அப் ஸ்ட்ரீம் டிவைட் பை டவுன் ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு 1/2. இந்த ரெண்டும் இந்த ரேஷியோவில் இருக்குமா? ஓகே.
இப்போ நமக்கு என்ன தெரியுது? ஸ்டீமோட ஸ்பீடு வந்து 8ன்னு தெரியுது. நான் என்ன பண்ண போறேன்? போட்டோட ஸ்பீடு வந்து பின்னு வச்சுக்கிறேன். அப்போ என்ன பண்ண தெரியும் எனக்கு? ஸ்டீமோட வேல்யூ மைனஸ் பண்ணா 1 பார்ட். ஸ்டீமோட வேல்யூ ஆட் பண்ணா 2 பார்ட். 1/2 therefore 2b - 16 is equal to b plus 8. கரெக்ட்டா? therefore b is equal to 24. கரெக்ட்டா? b is equal to 24 b is equal to 24. 16 plus 8. கரெக்ட்டா? ஓகே கரெக்ட் தான். பீனோட வேல்யூ 24. ஃபைண்ட் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் கேட்டிருக்காங்க. அப்போ பீனோட வேல்யூ 24, ஸ்டீமோட வேல்யூ 8 அப்படின்னா அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன? 16. எம்னோட வேல்யூ 16. ஓகே. ஸ்டீம் ஸ்பீட் இஸ் 20% ஆஃப் த ஷிப். அப்போ இது வேற கொஸ்டின். ஷிப்பு ஸ்டீமு இது வந்து இப்போ பின்னு வச்சுப்போம். இது வந்து பி, இது வந்து 5b. இது வந்து ஷிப் கேன் ரோ 396.8 396.8 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம்னா என்ன வரும்? இது 2 மைனஸ் பண்ணால் 4b இஸ் ஈக்குவல் டு 6 hours 12 minutes. 6 hours 12 minutes எப்படி ஹவர்ஸில் எழுதணும்? 6 1/2 6 1/5 எழுதலாமா? 12/60 தானே. அப்போ 31/5. ஓகே, இது கேன்சல் பண்ணால் 4 9 36 4.2. அப்போ 31 3 சார் 93, ரிமைனிங் 6.2 இருக்கும். ஸோ 3.2. அப்போ பீனோட வேல்யூ 16. கரெக்டாக? கேள்வி என்ன? டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6 × 16 96. அப்போ இதுக்கான ஆன்சர் 96. கேள்வி என்ன? ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுத்தால் 80. இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் என்? என்னோட வேல்யூ 96. ஸோ 80/96. 8 10s are 8 12s are. அப்போ 8 10s are 8 12s are 5/16. கரெக்டா? 5/6 சாரி 5/6 தான். 83.33 5/6னா இது வருமா? இது டிவைட் பண்ணால் 83.33 வரும். அது வேற மாதிரி ஃப்ராக்ஷனை கொடுத்துருக்கான். ஓகே ஓகே. டைம் டேக்கன் பை A to cross a platform is 9 seconds and by B to cross a platform is dash seconds. Ratio of speeds of ஓகே ஏக்கும் பிக்கும் ஸ்பீடு வந்து 3x 2x. ஓகே. லென்த் ஆஃப் த பி இஸ் 50 மோர் தென் தட் ஆஃப். அப்போது ட்ரெயினோட லென்த் வந்து ஏன்னு வச்சா இது A + 50. லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் இஸ் 80% ஆஃப் லென்த் ஆஃப் ட்ரெயின் ஏ. அப்போ என்ன வரும்? 0.8a. இப்போ என்ன கண்டுபிடிக்கலாம்? இது ரெண்டுத்தையும் சேர்த்து 1.8a டிவைடட் பை 3x ஈக்குவல் டு 9 seconds. நான் எழுதுனது கரெக்டாக? ஓகே. இது 5 சார். அப்போது a இஸ் ஈக்குவல் டு 15xன்னு எழுதலாமா? ஓகே. a இஸ் ஈக்குவல் டு 15xனா இங்கே 15xன்னு வரும், இங்கே 12xன்னு வரும். கரெக்டாக? ஓகே. இங்கே 15x + 50 ஓகே. இது பீனோட ஸ்பீட் வந்து 2x. ஓகே. ட்ரெயின் ஏ அண்ட் ட்ரெயின் ஏ வில் கிராஸ் ட்ரெயின் பி இன் 7 seconds ரன்னிங் இன் ஆப்போசிட் டேரக்ஷன். ட்ரெயின் ஏவும் ரெண்டுத்தையும் ஆப்போசிட் டேரக்ஷன் 30x + 50 டிவைடட் பை ரெண்டுத்தையும் ஆப்போசிட் டேரக்ஷன் 5x ஈக்குவல் டு 7 seconds. அப்போ என்ன வரும்? 35. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 10. ஓகே. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? கிராஸ் ஏ பிளாட்ஃபார்ம்னா எவ்வளோ? பிளாட்ஃபார்ம் வந்து 12x. அப்போது 10னா இது 150 50 200, இது ஒரு 120. அப்போ 320. இதனோட வேல்யூ 20. அப்போ 16 செகண்ட். ஓகே ஓகே. என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த எஃபிஷியன்சி ஆஃப் ஏ அண்ட் பி. ஏ பினோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். சி இஸ் ஒர்க்கிங் வித் டபுள் த எஃபிஷியன்சி அண்ட் ஏ இஸ் ஒர்க்கிங் வித் half ஆஃப் த எஃபிஷியன்சி. டோட்டல் கம்ப்ளீட்டட் பை ஏ அண்ட் சி. ஓகே. ஏ + சி வந்து 120/11 நாளில் முடிக்கிறாங்க. இதில் ஏ வந்து டபுள் த எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணுறான். இப்போ எக்ஸாம்பிள் ஏனோட எஃபிஷியன்சி நான் ஏனோட எஃபிஷியன்சி வந்து 2xன்னு வச்சுக்கிறேன். ஏனோட எஃபிஷியன்சி 2x, சீனோட எஃபிஷியன்சி வந்து ஒய்ன்னு வச்சுப்பேன். இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா இந்த எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணுறப்போ ஐ மீன் டபுள் த பாதி ஆஃப் த எஃபிஷியன்சி ஆஃப் ஏனா எக்ஸ்னு வருமா? டபுள் த எஃபிஷியன்சினா x + 2y தான் அவங்க ஒர்க் பண்ணுற எஃபிஷியன்சி. அப்படி பண்ணுறப்போ 120/11. இதை வச்சு எதுவும் பண்ண முடியுமா? முடியாது. சி கேன் கம்ப்ளீட் த ஹோல் ஒர்க் இன் 30 days அண்ட் ஏ அண்ட் சி கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 12 days. அப்போ என்ன பண்ணலாம்? இதை வச்சு ஏக்கும் சிக்கும் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக? ஓகே. த ஹோல் ஒர்க் கம்ப்ளீட்டட் பை ஏபிசி டுகெதர் இன் 300/18. இப்போ நல்லா கவனிங்க. இதில் ஏசிக்கு எஃபிஷியன்சி வரும், இதில் ஏபிசிக்கு எஃபிஷியன்சி வரும். அப்போது ஏக்கு தனியாக எஃபிஷியன்சி, இதை வச்சு ஏக்கு தனியாக எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க முடியும், இதை வச்சு பிக்கு தனியாக கண்டுபிடிக்கும். அப்போ ரெண்டுத்தையும் கமெண்ட் பண்ணால் ஆன்சர் வரும். கரெக்டாக தானே? ஓகே. இது கமெண்ட் பண்ண ஆன்சர் வருமா? 2 and 3 கம்பைன் மட்டும் ஆன்சர் இருக்கா? ஓகே. 2 and 3 டுகெதர் ஆர் சஃபிஷியன்ட். ஓகே. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர். Surface area of sphere na radius of sphere is equal to radius of the cone whose volume is 1/3 pi r square h equal to 308. இதில் ரேடியஸ் ஈக்குவல்னா நம்ம ஹைட் எங்கே போகிறது? ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் கோன். ரேடியஸ் எம்னா ஹைட் மாறும்ல. சர்ஃபேஸ் ஏரியா இந்த கதையாக வேணாடாப்பா. ஓகே. 3 boats PQR have still water speed. இதெல்லாம் still water speed. Find the stream of speed வந்து 5 km. என்ன கேள்வி? upstream speed of boat R வேணும். upstream speed என்ன? எக்ஸ்னோட வேல்யூ கண்டுபிடிச்சா இது எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஓகே. distance covered by boat Q in 4 km downstream. 4 hours downstream in 5 years. ஓகே. 4 hours downstream. 4 hours downstream என்ன வரும்? எது Qவா? அப்போது x - 4 இது ஆட் பண்ணால் x + 1 into 4 hours. 4 is equal to 5 km distance covered by P in 3 hours. அப்போ P in 3 hoursனா Pனோட வேல்யூ என்ன? 3x.
டவுன் ஸ்ட்ரீம் அப்போ 3x + 15 - 5 கரெக்டா? ஓகே 5 கிலோமீட்டர்ஸ் 3x + 10 இப்போ 4x + 4 = 3x + 10 அப்போ எக்ஸோட வேல்யூ ஆன்சர் வரும். இதை வச்சு ஆன்சர் சொல்ல முடியும். அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் போட் ஆர் இஸ் 2 km மோர் தென் த டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட். அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் போட் ஆர் என்ன? போட் ஆர் இங்கே இருக்கா? அப்போ இது அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் 2x - 8 இஸ் 2 km மோர் தென் த டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் போட் கியூ. டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன? x - 4 + 1 அப்போ x + 1 அப்போ இதை வச்சு எக்ஸோட வேல்யூ சொல்லலாமா? சொல்லலாம். அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் போட் ஆர் இஸ் 3 km less than the twice the upstream speed of boat B. Upstream speed of boat P என்ன? twice 2x - 10 is equal to upstream speed of is 3 less than. Okay, 3 less than upstream speed of boat R என்ன? 2x - 3 2x - 8 2x - 8 ஓகே இது என்னது 2x - 7 இது தப்பு. அப்போ 1 and 2 வச்சு தான் ஆன்சர் சொல்ல முடியும். only 1 and 1 2 ones are sufficient. ஓகே 11 13 11 13 15 17 19 99 தப்பு 8 28 18 28 ஓகே 2 சார் 3 சார் 4 சாரா ஓகே 125 5 கியூபு 2 கியூபு 3 கியூபு அப்போது 3 கியூப்னா 27 தான் வந்திருக்கணும். அப்போ 43 வரணும் இங்கே தப்பு. என்ன கேட்டிருக்காங்க தராஸ் ஓகே ஏ அண்ட் பி ஃபைன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பினா இது என்னது 90 தப்பு, இது வந்து 44 தப்பு. ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 56 அப்படின்னு ஆப்ஷன் இல்லையா? என்ன கேட்டிருக்கான்? ஃபைன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. இங்கே 17னா 99 கரெக்டாக தான் வந்திருக்கு. 17னா 82 19னா 101 வருமா? அப்போ 99க்கும் 44க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? 55 சாரி 90 நினச்சேன். There is a wrong number series certain having one wrong number team. There is another series too which starts with wrong number series and follows the same logic. Okay 3 + 1 இல்லை 11 23 37 இது ரெண்டு டிஃப்ரென்ஸ் 12 இது 14 அப்புறம் 16 வருதா 53 அப்போ 16 ஸோ 12 14 16 அப்போ 18னா என்ன வரும்? 71 வருமா? 18னா 71 வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 191 தான் கொடுத்துருக்காங்க. 18னா 71 வரும். அப்போ 191 தப்பு. ஸோ 191 ஃபஸ்ட் டேர்மு 5th டேர்ம் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன வரும்? 11 23 37 53 அப்போ 11 ஆட் பண்ணால் செகண்ட் டேர்ம். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இது ஒரு 80 90 இது ஒரு 90 இது ஒரு 34 அப்போது 90 ஒரு 34 124 அப்போ என்ன வரும்? 315 எல்லா டிஃப்ரென்ஸ் ஆட் பண்ணி சேர்த்து ஆட் பண்ணிட்டேன் அவ்வளோதான். ஓகே இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக கேட்டு வச்சுக்கிறாங்க. ஓகே இஃப் இன் சீரியஸ் நம்பர் சீரியஸ் n + 1 term is equal to n plus nth term plus 1 divided by 2 and the first term is which are the following அது எந்த கொஸ்டின் இது? ஓகே போயிட்டாங்க. ஓகே a train crash 180 மீட்டர் கிராசஸ் போல் இன் 5 செகண்ட் அப்போ 36 மீட்டர் ஸ்பீட் 36 மீட்டர் per செகண்டா 240 மீட்டர் லாங் பிளாட்ஃபார்ம் அப்போ 180 மீட்டர் ப்ளஸ் 240 என்ன வரும்? 420 கரெக்டாக 420 / 36 ஓகே 240 எத்தனை வரும்? 320 420 ஸோ 420 / 36 இது அப்படியே இருக்கட்டும். ட்ரெயின் ஆஃப் லென்த் 120 மீட்டர் கிராசஸ் 240 மீட்டர் லாங் பிரிட்ஜ் இன் 20 செகண்ட்ஸ். 120 மீட்டர் ட்ரெயின் 240 மீட்டர் பிரிட்ஜு அப்போ 360 அப்போ 18 மீட்டர் per செகண்டா? ஓகே ஃபைன் த டைம் டேக்கன் பை ட்ரெயின் டு கிராஸ் 160 மீட்டர் லாங் பிளாட்ஃபார்ம் 380 சாரி 280 18 ஸோ 280 18 இதெல்லாம் கேன்சல் பண்ண ட்ரை பண்ண கூட. இப்படி அவன் செட் பண்ணது புரியுதா? இப்படி செட் பண்ணி வச்சிருக்கான். ஸோ ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் is 15 மீட்டர் per செகண்ட் அந்த ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் B 20 மீட்டர் per செகண்ட் when they move in opposite direction they cross each other in 8 செகண்ட் அப்போ 8 செகண்ட்னா 35 × 8 என்ன வரும்? 240 280 வரும். ஃபைன் த டைம் டேக்கன் பை B to overtake the train A when they move in same direction. மூவ் இன் சேம் டேரக்ஷன் நமக்கு இதே தான் சைன். அப்போ 280 அப்போ என்ன வரும்? டிஃப்ரென்ஸ் வந்து 5 வருமா? ஓகே இதை கேன்சல் பண்ணால் 56 இஸ்ட்டுன்னு போட்டுக்கலாமா? இதை கேன்சல் பண்ணால் 2 சரி 36 36 1 36 18 1 18 மீதி 10 அப்போ 100 இருக்குது. அப்போது 100 இருக்குது. அப்போ 18 6 5 5.5 சம்திங் வரும். 56 36 10 36 36 1 சார் 36 மீதி 60 இருக்கா? அப்போது 1 பாயிண்ட் சம்திங். அப்போது இது 3 பெருசு. குவான்டிட்டி 3 கிரேட்டர் தென் குவான்டிட்டி 2 குவான்டிட்டி 2 கிரேட்டர் தென் குவான்டிட்டி 1. ஓகே
A bag contains 3 red balls, 3 green balls, and 2 black balls. 2 balls are drawn at random. What is probability that none of the ball drawn is black? Super. Okay. போடுமா வேணாம். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? Okay, the number of boys like tea, number of boys like coffee. Okay, it's given so percentage distribution of total number of students in 5 different colleges. Each students like either tea or coffee. Okay, total number of boys like who's like tea, and also total number of students who like coffee in 5 different colleges. Huh? Total students like coffee. Yeah. இது 60 70 கண்ணே தெரியல இதில். ஓகே, ரேஷியோ ஆஃப் ஏஸ் பர்சன்டேஜ் டு பிஸ் பர்சன்டேஜ் இஸ் 5:6. ஏஸ் பர்சன்டேஜ் பிஸ் பர்சன்டேஜ் வந்து 5x 6x. ரேஷியோ ஆஃப் ஏஜ் ஏ ஆஃப்டர் 2 years to b after 4 years will be, அப்போ a after 2 years b after 4 years. 6x plus 4 is equal to 4/5a. கேன்சல் பண்ணால் 25x plus 10 is equal to 24x plus 16. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 6, அப்போ 30, அப்போ 36. A and B enter into partnership and B invested 2000 more than A if A withdraws his capital when he gets 35 years old. அப்போ 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறானா, அப்போ ஏனோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? A. B-நோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? x plus 2000. ஓகே, B withdraws his capital when 40 years old. அப்போ 4 வருஷத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுவோம்னா, அப்போ 5x divided by 4x plus 8000. ஓகே, ப்ராஃபிட் ஆஃப் A share to B share, அப்போ 9/8. அப்போ கேன்சல் பண்ணால் 40x is equal to 36x plus 72,000. அப்போ 4x equal to 72,000. அப்போ x equal to 18,000. கேள்வி என்ன? இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் B அப்போ 20,000. கரெக்டா? ஓகே, difference between the number and the number obtained by reversing the digits is 36. 10x plus y, 10y plus x. difference எடுத்தா 9x minus 9y, சாரி 9x minus 9y equal to 36. ஏதாவது ஒரு நம்பர் பிரிச்சோம், அப்போ x minus y is equal to 4. அப்போ 4 டிஃப்ரென்ஸில் இருக்க எல்லா நம்பர்ஸுமே இப்படி மேட்ச் ஆகும். கரெக்டாக? 51 டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 56 வருமா? ஓகே, சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் 12ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் 12னா அப்போ 84 மட்டும் தான் அந்த நம்பர். கரெக்டாக? 84 or 48 டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா 36 வரும். ஃபைண்ட் த டிஜிட் அட் யூனிட் பிளேஸ் ஆஃப் ஒரிஜினல் நம்பர். 36. ஓகே, அப்போ 4ன்னு வச்சுக்கலாமா? ஓகே, ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் 89/88. அப்போது 9/1னா 9, 9 ஸ்கொயர்னா 1. அப்போது ஈவன் நம்பரில் போதா? அப்போது கண்டிப்பாக 1 தான் வரும். கரெக்டாக தானே? ஓகே, அப்போது குவான்டிட்டி கிரேட்டர் தென் குவான்டிட்டி 1. ஓகேவா? ஓகே, இது எல்லாமே வேரியபிள் ஆகுது. ஸோ போயிட்டாங்க. ஓகே, அருண் இன்வெஸ்டட் 6p plus 3q in a scheme offering simple interest 12.5% per annum. After 3 years, the money amounts கொடுத்துருக்காங்க. அப்போ 6p plus 3q 12.5% 3/8. அப்போது அமௌண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 11/8 இஸ் ஈக்குவல் டு 3q plus 9p. இப்போ இது அடித்தா 66p plus 33q இஸ் ஈக்குவல் டு 24q plus 72p. இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 9q, இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 6p. therefore q divided by p is equal to 2a divided by 3ன்னு வச்சுக்கலாமா? இது ஒரு புது வேரியபிளாக வச்சுக்கலாமா? ஓகே, ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏன் 50% ஃபார் 3 years. 50% ஃபார் 3 இயர்ஸ்னா என்ன வரும்? 50% ஃபார் 3 years 2:3 2:3 2:3. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? 8 27. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா அப்போ 19 divided by 8. ஓகே, ஸோ 19 divided by 8. 19 divided by 8 மட்டும் பண்ணோம். இந்த ஆன்சர் வருதான்னு பார்க்கணும். ஓகே, 8p plus q நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 5a வச்சுக்கலாமா? அப்போ 40a. அப்போ 40a 40a. இதனோட வேல்யூ எப்பவுமே 40a தான். அப்போ 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணால் 95a வரணும். 95a நீங்கள் வருமா? 2a கேன்சல் பண்ணால் இங்கே பினோட வேல்யூ 3a. அப்போ இது தப்பு. ஓகே, 95a வரணுமா? எப்பவுமே 95a வரணும். கரெக்ட் தானே? ஓகே, p plus q என்ன? 5a. அப்போ இது கரெக்ட். q-நோட வேல்யூ 2a. அப்போ இது கரெக்ட். அப்போ 2 and 3 ஒன்லி ரைட். ஓகே, if the number of workers in your work company is increased by 2.5% and the working hours per okay 4m plus 12 is in the value. அப்போ ஃபஸ்ட் எம்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம். அப்போ எம்னோட வேல்யூ ஃபஸ்ட்டுக்கு 20. ஓகே, அப்போ செகண்டுக்கு 50. அப்போது 40. ஓகே,
த நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இந்த கம்பெனி இஸ் இன்க்ரீஸ் பை 2.5%. ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சிப்போம். இது எம். அப்போ 2.5 என்னோட வேல்யூ என்ன? எம் மைனஸ் 10% என்னோட வேல்யூ கண்டுபிடிங்க. 2.5 எம் என்ன? 50. 2.5 எம் என்ன? 125. 2.5 எம் என்ன? 100. எம் மைனஸ் 10 என்ன? 10. அப்போ 40. அப்போ 30. ஓகே, இது வந்து ஒர்க்கிங் ஹார்ஸ். இப்போ நான் சொல்கிறது கவனிங்க. எக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் கம்பெனி ஆல்ரெடி இருக்க ஒர்க்கர்ஸ். ஓகே, ஒர்க்கிங் ஹார்ஸ் பர் டே வந்து ஒய்ன்னு இருக்குன்னு வச்சுப்போம். இப்போது இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் இதை குறைக்கணும். இதை இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும்? இது 1.5 எக்ஸாக மாறுமா? இது குறைச்சா இது 0.95 ஒய்யாக மாறுமா? இப்போ என்னது 1.35 30% இன்க்ரீஸ் ஆச்சா? சரி, எக்ஸ் ஒய்னு வருமா? கரெக்டு. 125 அப்போது 125னா அப்போ 2.25 எக்ஸ். ஓகே, 40%னா 6 6னா 1.2 1.5 1.35 இதுவும் கரெக்டு. ஓகே, 100%னா 2x 0.7 அப்போ இது தப்பு. அப்போ 1 and 2 ஒன்லி ரைட். ஓகேவா? கேள்வி என்ன? இது கரெக்டாக தானே கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே 6 women கேன் டூ ஏ ஒர்க் இன் 1 day. இப்போ நம்ம இது டிஐ போடுவோம். லாஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஓகே, த ஆவரேஜ் பர்சன்டேஜ் ஆஃப் ஏபிசி இஸ் 17 years. அப்போ ஏபிசினோட ஏஜ் வந்து 51. ஆவரேஜ் பர்சன்டேஜ் ஆஃப் பிசிடி வந்து 57. ஏ பர்சன்டேஜ் இஸ் டேஷ் பர்சன்டேஜ் ஆஃப் டி. சம் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் ஏ ப்ளஸ் டினோட வேல்யூ. இப்போ நல்லா கவனிங்க, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் ஏ மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு -6. ஏ ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 42. அப்போது இது ரெண்டு கேன்சல் ஆயிருமா? 2a இஸ் ஈக்குவல் டு 36. ஏனோட வேல்யூ 18. ஏனோட வேல்யூ 18னா டினோட வேல்யூ 20. ஏனோட வேல்யூ 18னா டினோட வேல்யூ 24. கேள்வி என்ன? ஏஸ் பர்சன்டேஜ் இஸ் 40%. அப்போ 3/4 அப்போ 75%. ஓகே ஓகே, இங்கே இது வந்து கண்டுபிடிக்குமா? இது வந்து டோட்டல் வந்து 100% கண்டுபிடிச்சோம். இப்போ இது என்னது? 320 336 192 384. ஐ மீன் இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ்னோட டோட்டல் இது. இது 210, இது 148, இது 154, இது 270. இப்போ என்ன? இன் காலேஜ் பி த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஸ்டடிங் இன் பிஜி. நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஸ்டடிங் பிஜியா? பிஜி இஸ் 56 லெஸ் தான் சொன்னி யூஜி. அப்போது இங்கே இருக்க கீழே க்ளூ கொடுத்துருக்காங்களோ, அதே படிக்காமல் பிரச்சனை. ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஸ்டடிங் இன் யூஜி இன் ஆல் 5 காலேஜஸ். ஓகே, இது என்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதனோட வேல்யூ 800. ஓகே, சரி, இதை படிக்கணுமோ? ஓகே, பாய்ஸ் ஸ்டடிங் பிஜி வந்து 500. ஓகே, சம் வந்து மிஸ்ஸிங். ஓகே, இப்போ வந்து இதனோட வேல்யூ தெரியும் 500. ஓகே, இங்கே என்ன பண்ண முடியும்? எந்த பாயிண்ட்டு எதை பற்றி பேசுகிறாங்க? பி பற்றி தான் பேசுகிறாங்க. ஓகே, பி பற்றி பேசுகிறாங்கன்னா இப்போ இங்கே 500னா இது வேல்யூ கண்டுபிடிக்க முடியாதா? ஓகே, இது கண்டுபிடிக்கலாம்ல. 160 192. இப்போ 192 பாய்ஸ் அப்படின்னா ரிமைனிங் 144 கேர்ள்ஸ். என்ன? கேர்ள்ஸ் ஸ்டடிங் இன் பிஜி இஸ் 56 லெசன். 56 லெசன் என்ன வரும்? இது 44 ஒரு 12னா நமக்கு 88 வரும். அப்போ கேர்ள்ஸ் பாய்ஸ் எவ்வளோ? 60. கரெக்டாக? ஓகே, இப்போ 60னா இங்கே நல்லா கவனிக்கணும். இது ரெண்டும் சேர்த்து 44, இது 74, இது 74, இது ஒரு 12 86. அப்போ 14%னா இங்கே 70 பாய்ஸ் இருப்பாங்க. இது நமக்காக தெரிஞ்சுக்கணும். ஃபைண்ட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஸ்டடிங் பிஜி இன் ஏபிஇ. ஏபிஇனா ஏபி வந்து இது 18 சரி, 18னா 90, 150, 150 ஒரு 150 300. அப்போ 100 ஆன்சர். கரெக்டாக? ஓகே, இஃப் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஸ்டடிங் இன் யூஜி இன் காலேஜ் சி இஸ் 168 லெஸ் தென் யூஜி இன் டி. ஓகே, இங்கே என்ன வரும்? 248. இதை விட 168 கம்மினா இங்கே என்ன வரும்? 80 வருமா? ஓகே, இங்கே 80னா இது 10%. இப்படி யோசிக்கணும். 34 49 50 80. அப்போ 20% இங்கே 160 வரும். எப்படி இதை பற்றி தான் பேசுவோம் லாஸ்ட்டாக, இல்லைனா பேசலாம் பரவாயில்ல. ஓகே, த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஸ்டடிங் இன் யூஜி இன் காலேஜ் சி. நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஸ்டடிங் இன் யூஜி இன் காலேஜ் சி. யூஜி இன் காலேஜ் சி எவ்வளோ? 112. Number of girls studying in UG in college C is 16.3% more than UG in college A. அப்போது ஓகே, 16.3%னா இப்போ இது 7 பார்ட்டு. அப்போது 7னா 16, அப்போ 96. அப்போ 96னா 96 என்னது? கேர்ள்ஸ். அப்போ 48 பாய்ஸா? ஓகே, 48 பாய்ஸா? ஓகே ஓகே, என்ன 144? ஓகே, 120, அப்போ 96, அப்போது 24 கேர்ள்ஸு. ஓகே, ஃபைண்ட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஸ்டடிங் இன் யூஜி இன் காலேஜ் போத் த பாய்ஸ். அப்போது 120 + 96 216, அப்போ 108. சரி, குழம்பிட்டேன். ஓகே, இன்னும் எவ்வளோ பேச இருக்குது? இஃப் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஸ்டடிங் இன் பிஜி இன் ஏ அண்ட் சி இஸ் 115. கேர்ள்ஸ் வந்து பிஜி வந்து ஏ, இப்போ இது வந்து 90ன்னு தெரியுமா? அப்போ ஏசி பிஜி பற்றி பேசுகிறாங்க. அப்போது 130. ஓகே, இப்போது
இது வந்து 210. அப்போ 120 கேர்ள்ஸா? அப்போ 120 கேர்ள்ஸ்னா, இங்க எவ்வளோ இருப்பாங்க கேர்ள்ஸு? 230னா அப்போ 110 இருப்பாங்களா? ஓகே. ரேஷியோ ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டடியிங் இன் யூஜி இன் காலேஜ் சி. யூஜி இன் காலேஜ் சி என்ன? 192 டூ தோஸ் ஸ்டடியிங் இன் காலேஜ் சி. அப்போ 240 12, 20 சார், 12, 16 சார். அப்போ 4 4 சார், 4 5 சார். அவ்வளோதான் போட முடியும். இதுக்கப்புறம் போட முடியல. அவ்வளோதான். நானும் எவ்வளோ தான் புஷ் பண்ணுறது. ஓகே. ஓகே. 1 தப்பு. நல்ல செம்மையா கேட்டிருக்காங்க. ரொம்ப கால்குலேட்டிவாவும் இருக்கு. ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா யோசிக்கிற மாரியும் இருக்கு. ஓகே. எவ்வளோ பேர் போட்டிருக்காங்க? 7641 பேர் போட்டிருக்காங்க. ஓகே. என்ன டெஸ்ட்? என்ன தப்பு? நெறைய இடத்துல ஏதோ ஸ்டக் ஆனேன் நான். நெறைய கொஸ்டின் சூஸ் பண்ணாம வேற கொஸ்டின் சூஸ் பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்க டி ஆக்சுவலா ஈஸி. இது இத வச்சு கண்டுபிடிக்க முடியாதுன்னு போட்டனோ? நான் தப்பா போட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஆன்சர் வரும்னு நெனைக்கிறேன். இல்லையா? என்ன கேள்வி? ஓ எய்தர் 1 ஆர் 2 இஸ் சஃபிஷியன்ட். நான் என்ன போட்டேன்? ஓ ஒன்லி 1 அண்ட் 2 சஃபிஷியன்ட்னு இத சேர்த்து போட்டேன். சாரி. ஓகே. வாழ்த்துக்கள்.